வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு சரிமா எக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சரிமா எக்ஸோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சீசனல் ஆட்டோ ரிக்ரெசிவ் இன்டகிரேட்டட் மூவிங் ஆவரேஜ் வித் எக்ஸோஜீனியஸ் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து சரிமா மாதிரி தான், பட் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எக்ஸோஜீனியஸ் வேரியபிள்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சரிமாவை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் அண்ட் சீசனாலிட்டி ரெண்டுத்தை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். பட் சரிமா எக்ஸ்ன்றது அவுட் சைட் ஃபேக்டர்ஸ், அதாவது இந்த எக்ஸ்டர்னல் வேரியபிள்ஸையும் இது வந்து ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சரிமா எக்ஸ் ஆஃப் ஸ்மால் பிடிக்யூ அப்புறம் கேப்ஸ் பிடிக்யூ எஸ் ப்ளஸ் ஒரு எக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்மால் பிடிக்யூன்றது நான் சீசனல் பராமீட்டர்ஸ், கேப்ஸ் பிடிக்யூ எஸ்ன்றது சீசனல் பராமீட்டர்ஸ், எக்ஸ்ன்றது தான் எக்ஸ்டர்னல் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்தோம்னா, இப்போ ஒரு சேல்ஸ் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ன்றது அது வந்து டெம்பரேச்சராக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட், இல்லை ஹாலிடேஸ், இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம் எக்ஸ்ன்றது. ஓகேங்களா? ஸோ நம்ம எதனால் சரிமா எக்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து ரியல் வேர்ல்டு டேட்டாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமை மட்டும் வச்சு ஒரு டேட்டா வந்து அஃபெக்ட் ஆகாது. நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வச்சு தான் வந்து டேட்டா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் வெதர், ப்ரைஸ், ப்ரமோஷன்ஸ், ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை கேப்சர் பண்ணுறதுக்காக தான் நம்ம சரிமா எக்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதோட ப்ராக்டிக்கல் யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஃபோர்காஸ்டிங், அதாவது ஒரு சேல்ஸை வந்து நம்ம சில ஃபேக்டர்ஸை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணுறோம், லைக் ப்ரமோஷன், ஃபெஸ்டிவல், ஆட் கேம்பெயின், ஸோ இதெல்லாம். ஸோ இதை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம சரிமா எக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இல்லை ஆயில் ப்ரைஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆயில் ப்ரைஸ் அப்படின்றது ஃபேக்டர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் வந்து சரிமா எக்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.